ஷேய் நந்தி நீதிமன்ற கோர்ட்டில் அரசியல்வாதி கணக்கு முதல் எடுக்கிற அரசியல்வாதி கணக்கு எடுக்கல உள்ளே போயிடுவான். தூக்கி உள்ளே போடுறா அப்படிம்பார். தூக்கி உள்ளே போடுறான். இவன் கணக்கு என்னடா இருக்குது? அதுக்கு தான் பத்திரப்பதிவு எல்லா பெட்டியும் இங்கே கையில் இருக்கும். ஐயா கையில் இருக்கும். வெளியே நிற்காரா? இவர் கையில் இருக்கும். நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுதா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வழக்காடி அரசியல்வாதி எப்படி தப்பிச்சு போகிறான்? இந்த 76 வருஷம் ஆண்டுகால கொடியை தூக்கி பாழாக்கி வச்சுருக்கான் பூமியை. எல்லா மக்களுக்குமே பூரா விவசாயம் நான் வச்சுருக்கேன்ட்டார். விவசாயம் எல்லாத்துக்கும் விவசாயம் பண்ணிக்கோ சாப்பிட்டுக்கோ உயிர் வாழ்றதுக்கு. அதுக்காக ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து திங்கிறதுக்கு நான் கொடுக்கலன்ட்டார். அந்த சாணத்தை விவசாயம் பண்ணிக்கோ போட்டுக்கோ, நல்லா சுத்தமாக தூயமாக போன்ட்டார். நீ என்னடா இப்போ பூரா அறுத்து தின்னுட்டு உயிர் பலி அறுத்து தின்னுட்டு பூரா வழக்காடி உள்ளே என்னமோ கணக்கு என்னமோ பேயாட்டமாக ஆடுத மாதிரி இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டில் பேயாட்டங்கள் எப்படி ஆடும், வெளியில் பேய் எப்படி ஆடும், அந்த மாதிரி நீதிமன்ற கோர்ட்டில் பூரா அரசியல்வாதி வச்சு நச்சு வச்சு பாழாக்கி வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி கணக்கு போட்டாருப்பா. கோர்ட்டில் எல்லாமே புரிஞ்சுக்கோ. 2 தரப்பை தூக்கி வைக்கல இராணுவம் தான் விசாரணை பண்ணுவான். அது எப்படி பண்ணணும், எப்படி எடுக்கணும், எப்படி கணக்கு போடுறங்கிற கணக்கு அந்தந்த கேஸு செக்ஷன் வாரி எடுக்கையில் நம்பர் உள்ளே இருக்கா? எத்தனையோ நம்பர்கள் வச்சுருக்கிய நீதிமன்ற கோர்ட்டில். இந்த பிரிவு ஏ பிரிவு சி பிரிவு பிரிவு அந்த பிரிவு இந்த பிரிவில் எல்லாம் இங்கிலீஷில் வச்ச பிரிவுகளை பூரா தூக்கி செயலறையில் ஏற்றிடுவான். அது டக்குன்னு பார்க்கக்கூடிய கணக்கு வந்தவொடனே ஐயா காலடியில் இருக்கும், தூக்கி உள்ளே தள்ளுறான் பார். அவர் நேரடியாக உட்காருவார். டைம் வரல, அந்த டைம் உட்காந்துருவார். வெளியில் உட்காந்து தூக்கிடாம பார், தூக்கி உள்ளே தள்ளுறான். எங்கெங்கே போடணுமோ சுற்றி 13 செயலரை 13 கம்பி அமர்நாத்லேயும் போட்டார். அமர்நாத்தில் போடுறது தமிழ்நாட்டுக்கார போய் பூரா அங்கே போயிடுவான். தூக்கி ரயில் பயணம் மாதிரி எழுதி கொண்டு போவாங்க. சர்ன்னு போவோம். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவங்களாம் அள்ளிடுவாங்கடா. அவங்க நீ திருந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டாரு. நாங்கள் கணக்கு போடுறது நீ திருந்த மாதிரி இல்லைன்ட்டார். 2ஆம் நம்பர் கூட போய் தான் பூமி அழிச்சு வச்சுருக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்காம அங்கே பெட்டிஷனை வழக்காடி உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே நாசம் பண்ணி தான் பூமியை விவசாயத்தை நாசம் பண்ணி கெட்டடமாக போட்டு பெரிய டாராக கட்டி வச்சுருக்கான். பார்க்கல இப்போ அடிக்கல இராணுவம் முப்போட வானரப்படம் இருக்கல அந்த சிட்டி கிராமத்தில் கெட்டி கூவ மாதிரி கிடப்பான். எல்லா விவசாயத்தை அழிச்சு அவர் பூரா ஆதார கார்டில் அப்படியே குடும்பத்தோடு வலிச்சு டெல்லி மகாராஷ்டிரா அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் பார்டரில் தூக்கி போடுவார். பார்டரில் வெளியில் இராணுவ முப்போட வீரர் நீ போட்டியில் இங்கே உள்ள ஆடுதான் தக்கத்த ரிகார்ட் டான்ஸ் எப்படி ஆடுது ஆணு பெண்ணும் ஏப்பா 2 காலை தோளில் தூக்கி போட்டு ஆடுதா. அந்த ஆட்டத்தை தமிழ்நாடு டெல்லியில் போடுவார். டெல்லியில் உள்ளவனும் இங்கே கொண்டு வருவார். இங்கே பிரித்து எப்படி அடிக்காருன்னு தெரியல. பிரித்து அடிப்பார். பிரித்து வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். சரி சைலன்சர் நீ வச்சிருக்கிறடா வண்டி அரசியல்வாதி நியமித்த சைலன்சர். இந்த சைலன்சர் வேறு மாதிரி போடுவார். அப்போ சிட்டி கிராமத்துக்குள்ள விவசாயம் பண்ணுறவன் நடுங்குவான். மற்ற 2ஆம் நம்பர் பார்த்தவன் வர கடை வட்டி கொடுத்தவன் நடுங்குவான். அடுத்து விவசாயத்தை அழிச்சவன் நடுங்குவான். எல்லாம் நடுங்கிக்கிட்டே கிடக்கும் உள்ள. அந்த மாதிரி நடுக்கத்தில் விடுவார். ஈரக்கோலையை நடுங்க விடும்னாரா அது கடவுளால் தான் முடியும். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோங்க.